ஹலோ கைஸ், இன்றைக்கி 9th CBSE மேக்ஸு சாப்டர் 8 அதில் வந்து ஃபஸ்ட்டு தியரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஒரு பேரலலோகிராம் சரிங்களா, அந்த பேரலலோகிராமில் ஒரு டயக்னல் பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா, என்ன பண்ணுது? ஒரு டயக்னல் பைசெக்ட் பண்ணும்போது இந்த பேரலலோகிராம் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிளாக பிரியுது, காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிறது பேரலலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏசி வந்து டயக்னல், இதை டிவைட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா, ஸோ டு ப்ரூவ் ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசி இஸ் காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏடிசி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது கொடுத்துருக்கிறது படி ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏபிசிடி வந்து பேரலலோ. ஸோ பேரலலோகிராமோட இது என்ன, ஆக்சுவலாக வந்து பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஈக்குவல் பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இன் பேரலலோகிராம் வெளில தூக்கிட்டு போகாது. ஏபிசிடியில் எனக்கு ஏபி இஸ் பேரலல் டு சிடி. சரிங்களா, என்னது ஏபி இஸ் பேரலல் டு சிடி. அப்போது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏபிசிடி பேரலல் அப்படிங்கிறனால இந்த ஏசி வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஏவும் ஈக்குவல்னு வந்துடும். ஓகேவா, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. எலாபரேட்டாக எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம், பட் நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். ஓகே, என்னது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். மறுபடியும் அடுத்து பிசியும் ஏடியும் வந்து நான் பேரலல்னு சொல்லலாமா, பேரலலோகிராம்னால என்னது பிசிஏடி பேரலல். ஆக்சுவலாக பிசியும் ஏடியும் பேரலல்னு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இதே மாதிரி ஏசி வந்து எனக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்போ அகெயின் இந்த ஆங்கிளும் எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல் ஆகுமா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸு. அப்போது எனக்கு இது நான் C1 எடுத்துக்கிறேன், இது A2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, சாரி A1, இது C1, இது A1. ஓகேவா, டிஃப்ரென்சியேஷனுக்காக ஆங்கிள் C1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் A1. ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா, ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் வந்துருச்சா. அடுத்து எனக்கு வந்து இந்த சிஏ வந்து ஏசி ரெண்டுக்கும் காமன் இல்லையா, அதாவது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லலாமா, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு காமன் சைடு. ஓகேவா, இப்போ என்ன காங்க்ரன்சி நமக்கு வருது, ஏ ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு ஏஎஸ் காங்க்ருவன்சி படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகேவா, ப்ரூவ் ஆயிடுச்சுங்களா.